சின்ன வயசுலயே ராஜிக்கும் கிரிக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு முடிவு பண்றாங்க. கிரியோட அப்பா வள்ளல்ன்றதுனால வாரி வழங்கி ஏழையாயிடுறாரு. ராஜியோட அப்பா புத்திசாலின்றதுனால வட்டிக்கு விட்டு பணக்காரனாயிடுறாரு. கிரிக்கு படிப்பு சுத்தமா வரல. ராஜி 10th டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட். கிரி படிக்கலனாலும் மியூசிக் மேல உள்ள ஆர்வத்துல கல்யாண வீட்டுலாம் பாட்டு பாடிட்டு அலைவான். ஒரு நாள் அவனோட ராஜியை விட்டு கொடுத்துட கூடாதுன்ட்டு ஒரு ஸ்டூடியோ ஆரம்பிச்சான். ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்திலேயே ஸ்டூடியோ எரிஞ்சு போயிருது. இவன் ஒத்து வரலன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுல வேற ஒரு கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. கல்யாணத்தன்னைக்கு ராஜி வேற ஒரு பையன் கூட ஓடிடுறா. கொஞ்ச நாள்லயே ராஜு அந்த பையன் விட்டுட்டான்னு சொல்லிட்டு கிரியோட வீட்லயே வந்து தங்குறா. அண்ணன் பொண்ணுன்றதுனால இந்த அம்மாவும் என் பையனுக்கு நான் உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துறேன்னு உறுதி கொடுக்குறாங்க. ஊர்க்காரங்களாம் ஓடி போன பொண்ணையா நீ கல்யாணம் பண்ணிக்க போறேன்ட்டு இவனை பார்த்து கிண்டல் பண்ண உடனே இவன் அவனோட கோவத்தை வீட்டுக்கு வந்து ராஜி மேல காமிச்சிட்டு இருப்பான். போற போக்குல இவன் அவனோட மியூசிக்ல பெரிய அச்சீவ் பண்ணிடுறான். இப்பதான் ராஜி ஒரு உண்மையை சொல்லுவா. இவனுக்காக சின்ன வயசுல கையில கற்பூரம் ஏத்தி வேண்டிக்கிட்ட ராஜி இவனை கல்யாணம் பண்ணணுன்றதுக்காக தான் கல்யாண மண்டபத்துல இருந்து தனியா ஓடி இருக்கா. ஊர்க்காரங்களாம் இவளை ஓடி போனவான்னு சொன்னதுனால இவங்க அப்பா வேற வழியே இல்லாம இவனுக்கே கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம்னு சொல்லி சம்மதிச்சிட்டாரு. இதுதான் இவளோட பிளானா இருந்திருக்கு. இவங்க ரெண்டு பேரும் இப்போ ஒன்று சேர்ந்துடுறாங்க.